Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காமல் பெல்லைக்கான தட்டிடுங்க. உங்கள் லைஃப்பில் இதை மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாச்சும் நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்கள் அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்குறேன், இந்த டிஸ்பிளேலையும் தெரியும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளாடி நம்ம போயிடலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடங்கள், அதாவது பாண்டிச்சேரி அப்படிங்கிற அந்த மாவட்டத்தில் நடந்த இந்த அதிபயங்கரமான ஒரு சம்பவத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிர்மல் அப்படிங்கிறவர் தான், நம்மளுடைய சேனலோட சப்ஸ்கிரைபர் தான். இவருடைய லைஃப்பில் நடந்த ஒரு அதிபயங்கரமான சம்பவங்க. கிட்டத்தட்ட 2018 காலகட்டத்தில் தான் இந்த சம்பவம் அவருக்கு நடக்குது. நம்மளுடைய நிர்மல் இருக்கிறார் இல்லையா, அவருக்கு ஒரு அண்ணன் ஒரு தம்பி இருந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பா அம்மா அப்படி ஒரு அழகான குடும்பம். அதுக்கு பிறகு பெரியப்பா சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊருக்குள்ளாடி கொஞ்சம் பெரிய குடும்பமாக இருக்கிறாங்க. அத்தை மாமான்னு சொல்லிக்கிட்டு ஒரு பெரிய குடும்பம் தாங்க. அப்படி இருக்கக்கூடிய அவங்க குடும்பத்துக்குள்ளாடி நடந்த ஒரு அதிபயங்கரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நிர்மலுடைய அண்ணன் இருக்கிறார் இல்லையா, அவர் காலேஜ் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு ஒரு வேலைக்கும் போயிட்டாரு. அதாவது சென்னையில் ஒரு கம்பெனியில் வேலைக்கும் சேர்ந்துட்டாரு. அதன் பிறகு என்ன அப்படின்னா, அவர் ஒரு 10 மாசத்துக்கு ஒரு தடவை தாங்க ஊருக்கே வந்துட்டு போவார். அப்படிதான் இருந்திருக்கிறாரு. என்ன அப்படின்னா, அவருடைய வேலை அப்படி இருந்திருக்குது. சில இடப்பட்ட நாட்கள்ல வாய்ப்பு கிடைச்சா வீட்டுக்கு வர்றது உண்டு. மற்ற மாதிரி 30 நாட்கள் லீவு கிடைக்கும், அந்த மாதிரி வந்துட்டு போவாரு. அது இந்த தீபாவளி அப்படி அந்த டைம் இருக்கு இல்லையா, அந்த டைம்ல தான் அவருக்கு 30 நாள் லீவு இருக்குமா. அப்படி வந்துட்டு போயிட்டு இருக்கக்கூடியவர் தான் நம்மளுடைய நிர்மல். காலேஜ் படிப்பை முடிச்சுக்கிட்டு வீட்டில் தாங்க இருந்துட்டு இருக்கிறாரு. அடுத்த வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. அவங்க அண்ணன் அதுக்காக தான் ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு அந்த காலகட்டத்தில். அப்படி அந்த 2018 என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அண்ணன் தீபாவளிக்கு அந்த 30 நாள் லீவ் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த லீவுக்கு வீட்டுக்கு வந்துடுறாருங்க. வீட்டுக்கு வந்தவர் என்ன பண்றாரு அப்படின்னா, கொஞ்சம் சரக்கு அடிக்கக்கூடிய பழக்கம் இருக்குது. அவருக்கு நண்பர்களுடைய வட்டாரம் பெருசாக தான் இருந்திருக்குங்க. அதுல ஒரு முக்கியமான 2 நண்பர்களை அவருடைய அந்த டைம்ல இறங்கின ஒரு பல்சர் பைக் மாதிரியான ஒரு பைக் எடுத்திருக்கிறாரு. அந்த பைக்ல தன்னுடைய 2 நண்பர்களையும் ஏற்றிக்கிட்டு இந்த மாதிரி சரக்கு அடிக்கிறதுக்காக இவர் அடிக்கடி போறது உண்டுங்க. அதாவது அவங்க ஊருக்குள்ளாடி நிறைய கடைகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா வீட்டுக்கு தெரியாம கொஞ்சம் தள்ளி போய் அடிக்கிறது, அதன் பிறகு சினிமாவுக்கு போறது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி போன இடத்துல 3 பேருமே பைக் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறாங்க. அப்படி இறந்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இவங்க அண்ணனுக்கு அவங்க மாமா மகளை நிச்சயம் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. யார் அப்படின்னா, நம்ம நிர்மலுடைய அத்தை மகளை அவருடைய அண்ணனுக்கு நிச்சயம் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா ஒரு சம்பவம் என்னன்னா, இவருக்கு இறந்துட்டாரு. இறந்த பிறகு என்ன அப்படின்னா, நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு. சரி தம்பி இருக்கான், தம்பிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அவங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அப்படி ஒரு கோணத்துல யோசிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இவருக்கு என்ன அப்படின்னா, அந்த பெண்ணை என்னைக்கு நிச்சயம் பண்ணாங்களோ அந்த நிச்சயம் பண்ணிட்டாங்க அண்ணனுக்கு. அதுல இருந்து அண்ணின்னு கூப்பிட்டு ரொம்ப பாசமாட்டே இருந்திருக்கிறாரு. அதனால அந்த பொண்ணை ஏத்துக்கிடக்கூடிய மனப்பான்மை நம்மளுடைய நிர்மலுக்கு இல்லை. அப்ப நிர்மல் என்ன பண்றாரு அப்படின்னா, இது சரியாகாது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஒதுங்கியே தான் போயிட்டு இருக்கிறாருங்க. ஆனா அண்ணன் இறந்த பிறகு கிட்டத்தட்ட 1 வருட காலம் அப்படியே ஓடி போயிருக்குது. அதாவது கிட்டத்தட்ட 2019 நெருங்கிட்டு இருக்குது. அந்த டைம்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணை கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதாவது நம்மளோட நிர்மலுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த குடும்பத்தினரும் சரி இவங்களும் சரி ரெடி ஆயிடுறாங்க. ஆனா நிர்மலுக்கு இதுல எந்த உடன்பாடும் இல்லைங்க. ஆனா அந்த அத்தையுடைய மகளான அந்த பெண் என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா,
சரி எப்படியோ அண்ணனை கல்யாணம் பண்ண முடியல, அண்ணன் இறந்துட்டாரு, அதனால தம்பியாவது நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துடுறாங்க. அவங்களும் இவர்கிட்ட நல்லா பேசி பார்க்குறாங்க. ஆனால் இவர் முடியாதுன்றாரு. ஆனால் அங்கே வீட்டில் கொடுக்கக்கூடிய டார்ச்சர் கொடுக்க முடியாமல் அந்த பொண்ணு என்ன பண்ணுது அப்படின்னா இவரை லவ் பண்ணவே ஆரம்பிச்சிருச்சு. அதாவது நிர்மலை வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதனால ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா அந்த பொண்ணு அடிக்கடி ஃபோன் பண்ணி நம்மளுடைய நிர்மல்கிட்ட நான் உன்னை லவ் பண்ணுறேன், உன்னை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்கள் குடும்பத்தில் தான் வாழணும் அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. கடைசியாக இவருக்கு முடியலை, அதை விட்டுக்கிட்டு வெளியே வரணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துடுறாரு. வந்தவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக எல்லா ஏற்பாடுகளையும் செய்துட்டு இருக்கிறாரு. என்ன அப்படின்னா அந்த பொண்ணு வேண்டாம், நமக்கு வேண்டாம், அதாவது அண்ணி மாதிரி பார்த்துட்டேன், அதாவது ஒரு அம்மாவை போல பார்த்துட்டேன், அவங்கள எப்படி நான் கல்யாணம் பண்ணுறது அப்படிங்கிறது மாதிரி நினச்சிட்டாருங்க நம்மளுடைய நிர்மல். ஆனால் அந்த பெண் வந்து என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா இவங்க அண்ணனை வந்து அந்த பொண்ணு லவ்வுக்கு ஒன்றும் பண்ணலை. திடீர்னு வீட்டில் பார்த்து பேசி நிச்சயம் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னா பெரிய ஒரு இது இல்லை, அதாவது அவங்களுக்குள்ள எந்த பாண்டும் போகலை அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஆனால் நிர்மல்கிட்ட அவள் பேச ஆரம்பிச்சதுலேருந்து நிர்மலுக்கு மேலே பயங்கரமாக ஆசைப்பட்டுட்டா. அதனால நிர்மலை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு ஒத்த காலில் அந்த பொண்ணு நிற்க ஆரம்பிச்சிருங்க. ஆனால் இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் இறந்துட்டார் இல்லையா, அந்த இதெல்லாம் முடிஞ்சு 1 வருட காலங்களும் ஓடிடுச்சு. ஆனால் இந்த பெண் வந்து இந்த மாதிரி பயங்கரமாக டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருதுங்க நம்மளுடைய நிர்மல் வந்து அதுக்கு ஒரு அளவுக்கு தான் எல்லாரும் பொறுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுக்கப்புறம் பயங்கரமாக திட்டி விட்டுறாரு. உனக்கு அந்த மாதிரிலாம் இருக்குன்னு நீ வேற எங்கேயாவது போய் என்ன பார்க்காத அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப கீழ்த்தரமாட்டே பேசி விட்டுறாரு. அப்படி பேசி விட்டாலும் அந்த பெண் ஒரே வார்த்தையில் நிற்கிறாங்க, உன் குடும்பத்தில் தான் வாழணும், உன் கூட தான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பெண்ணும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இவர் இதுலேருந்து வெளியே தப்பணுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஏற்பாடுகள் ஸ்பீடாக நடந்துகிட்டு இருக்குது. இனி ஒரு 3 நாளில் இவர் வெளிநாட்டுக்கு போயிடலாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்டிஷனில் ஒரு சம்பவம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அத்தையுடைய மகளான அந்த பெண் வந்து வீட்டில் தூக்க மாட்டிட்டு இறந்துருதுங்க. அப்படி இறந்த பெண் வந்து ஒரு லெட்டரில் எழுதி வச்சிருக்குது. என்ன அப்படின்னா நீ எங்கே போனாலும் உன்னை விட மாட்டேன், கடைசி வரைக்கும் நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சுட்டு தாங்க இறந்து போயிருக்குது. நீ எப்படி இந்த வெளிநாட்டுக்கு போறேன்னு கூட பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் கூட எழுதி வச்சிருக்குங்க அந்த லெட்டர்ல. இதையெல்லாம் பார்த்தா அங்கே வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து பயங்கரமான ஒரு இதாயிருச்சு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு இவருக்கு 3 நாளில் கிளம்பணும். சரி அந்த பெண் இறந்து அன்னைக்கு போஸ்ட்மார்ட்டம்லாம் முடிச்சு கொண்டு வந்துடுறாங்க. மறுநாள் அடக்கத்தை வச்சுட்டாங்க. அடக்கவும் முடிஞ்சிருதுங்க. ஆனால் இப்போ 3 நாள் கழியாமல் போக முடியாதுங்கிற ஒரு கண்டிஷன் இவருக்கும் இருக்குது. இருந்தாலும் இவருடைய டிக்கெட் புக்காக இருக்கிறதுனால கண்டிப்பாக போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிர்மலும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாருங்க. ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3வது நாள், அதாவது இவர் போகக்கூடிய நாள், அந்த பெண் இறந்து 2 நாள் தான் ஆச்சு. அந்த 3வது நாள் இவர் கிளம்புறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த பெட்டிக்கிட்டியெல்லாம் கட்டிகிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ரூமில் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. 10 மணிக்கு ஃப்ளைட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்தில் வந்து ஏர்போர்ட்டுக்கு போயிடலாமா. அப்படி இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே கிட்டத்தட்ட ஒரு 6 மணிக்கு கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க உள்ள ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளுடைய நிர்மல் வந்து அவருடைய பெட்ரூமில் அவருடைய அந்த பொருட்கள்லாம் இருக்கும் இல்லையா, தேவைப்படக்கூடிய திங்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அப்படி ரெடி பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அந்த நேரத்துக்கு அவர் குனிஞ்சு நின்றுதாங்க அந்த இதெல்லாம் பாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது இவருக்கு பின்னால் வந்து யாரோ நிற்கிறது மாதிரி இவருக்கு தெரியுதுங்க. அப்போ எப்பவும் சரி இவருடைய தம்பி ஒரு பையன் இருக்கிறாங்க, அவன் வந்து எப்பவும் சரி இவருக்கு பின்னால் வந்து நிற்கிறது, இந்த ஒளிஞ்சு விளையாடுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடிய ஒரு பையன் தாங்க. டே தம்பி அப்படின்னு சொல்லிக்கிட்டு தம்பி நினச்சிதாங்க பேச ஆரம்பிக்கிறாரு. ஏன்டா நான் போகக்கூடிய நேரத்தில் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிற, என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ இங்கேருந்து போகவே மாட்ட, உன்னை நாங்கள் போக விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்குதுங்க. டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு, அது ஒரு லேடிஸோட வாய்ஸ் தான் கேட்டுச்சு. டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு, திரும்பி பார்க்கும்போது யாருமே இல்லை. என்னடா ஒருவேளை அம்மாவா இருக்குமா இல்லை வேற யாராவது இருக்குமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஏற்கனவே டோர் வந்து ஓப்பனில் இருக்குது, அவருடைய பெட்ரூம் டோரு. அப்படி அந்த டோரில் நின்று பார்த்தாங்கன்னா ஃப்ரெண்டு வரைக்கும் தெரியும், மின்பக்கம் வாசல் வரைக்கும் தெரியும். அப்படி பார்க்கும்போது அம்மாவும் அப்பாவும் வெளியே நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க. வெளியில் வந்து கார் நிற்கிது, அதாவது இவரை கூட்டிகிட்டு போகிறதுக்காக கார் வந்துருக்குது. அந்த கார் டிரைவர்கிட்ட அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இங்கே இப்போ பேசுனது யார், நம்ம தம்பியாக இருக்குமோ, தம்பி எப்படி லேடிஸ் வாய்ஸில் பேசுவான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட வேகமாக வெளியே வர்றாருங்க. வெளியே வந்து அப்பாவும் அம்மாவும் பார்த்து அம்மா இந்த மாதிரி நீங்கள் உள்ளே வந்தீங்களா, இப்படி பேசுனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் எங்கடா உள்ளே வந்தேன், நான் வெளியே தானடா இருக்கிறேன் அப்படின்னு அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க. அப்போ என்கிட்ட பேசுனது யார் அப்படின்னு சொல்லி டவுட்டோட மறுபடியும் உள்ளே வர்றாரு. தம்பியுடைய ரூமை பார்க்குறாரு. தம்பி எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே நின்னே கேட்குறாரு. அவங்க அம்மாவும் வெளியே நின்று பதில் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வண்டி எடுத்துகிட்டு ஒரு சாதனம் வாங்குறதுக்காக அவன் கடைக்கு போயிருக்காண்டா அப்படின்னு அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க. சரி ஓகே இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ இங்கே நின்று பேசுனது யார் அப்படின்ட்டு அந்த மைண்ட் செட் ஆகலை அவருக்கு. கொஞ்ச நேரம் அப்படி யோசிச்சுக்கிட்டே
மறுபடியும் பெட்ரூமுக்குள்ள வர்றாருங்க. பெட்ரூமுக்குள்ள வந்தவருக்கு டக்குன்னு அந்த இடத்துல பவர் கட் ஆயிருது. அதாவது ஃபுல்லா கரண்ட் போயிருது. கரண்ட் போனா இவங்க வீட்டில் இன்வெர்டர் கிடையாதுங்க. அதாவது இன்வெர்டர் வைக்கக்கூடிய கண்டிஷன்ல இருந்து ஏதோ பிரச்சனைனால வைக்காம வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால இன்வெர்டர் இல்லைங்க. என்னடா இது டக்குன்னு கரண்ட் கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவருக்கு வீட்டில் வந்து மெழுகுத்திரி எப்பவுமே வச்சிருப்பாங்க. அப்படி மெழுகுத்திரியை எடுத்து பத்த வைக்கிறாருங்க. அப்படி பத்த வைக்கும்போது இவருக்கு முன்னால ஒரு 3-4 பேர் நிக்கிறாங்க. அது எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணங்கரேன்னு ஒரு விகாரமான கோலத்துல அப்படி நிக்கிறத பார்த்து ஆன்னு சொல்லி கத்திக்கிட்டு இவர் மல்லாக்கு அடிச்சு விழுந்துடுறாருங்க. மல்லாக்கு அடிச்சு விழுந்த இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டில்ல போய் இந்த தலையில அடிபட்டு 8 தையல் போடக்கூடிய அளவில் அப்படியே பிளந்துருதுங்க. அதாவது நல்ல பெரிய ஒரு பிரச்சனை ஆயிருது அவருடைய தலையில. உடனே அந்த இடத்துல மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. அவங்க அப்பா அம்மா இந்த சத்தத்தை கேட்டுட்டு வீட்டுக்குள்ள ஓடி வர்றாங்க. என்னடா பையன் எதுக்குடா சத்தம் போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து பார்க்கும்போது அங்க ஆல்ரெடி கரண்ட் இல்லையா, அதுக்கு பிறகு எமர்ஜென்சியை ஆன் பண்றாங்க. ஆன் பண்ணி உள்ள கொண்டு வந்து பார்க்கும்போது இவர் ரத்த வெள்ளத்துல கிடக்குறாரு நம்மளுடைய நிர்மலை. உடனே அங்க நிக்கக்கூடிய டாக்ஸில ஏதாவது ஏர்போர்ட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக ஒரு கார் வழியா வெயிட் பண்ணிடுச்சு இல்லையா, அந்த கார்ல தூக்கி போட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்லே அட்மிட் பண்றாங்க. அங்க கொண்டு போய் பார்க்கும்போது சாதாரணமான ஒரு அடிதான், ஆனா மயக்க நிலைமையில இருக்கிறாரு. அவரு தன்னைத்தானே தான் ரிகவர் ஆகி வரணும் அப்படிங்கிற மாதிரி டாக்டரும் சொல்லிடுறாங்க. அதே மாதிரி அவருக்கான ட்ரிப் எல்லாம் போடப்பட்டு அந்த 8 தையல்கள் போடப்பட்டு அங்கேயே படுத்திருக்கிறாரு. அவருக்கு அன்னைக்கு வெளிநாட்டுக்கு போக முடியலைங்க. அந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்துருதுங்க. சரின்னு சொல்லிட்டு அவர் முழிக்கக்கூடிய நேரம் நைட்டு 2 மணிங்க. முழிச்சு பார்க்கும்போது அவங்க அம்மா பக்கத்துல இருக்கிறாங்க, ஒரு நர்ஸ் இருக்கிறாங்க. என்ன ஏதுன்னு சொல்லி அவர் கேட்கறாரு, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரு கேட்கறாரு. இப்படி வேணா அடிபட்டுதுப்பா, அங்க என்னப்பா பிரச்சனை அப்படின்னு சொன்னா, அங்க நர்ஸ் எல்லாம் 2-3 பேர் இருந்ததுனால அவர் அந்த இடத்துல அந்த விஷயத்த சொல்லலைங்க. சரி நம்ம வீட்டில் போய் பேசிக்கலாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, உடனே டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லும்போது இல்ல காலையில தான் டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்கன்னு சொல்லி விடிய காலையில கிட்டத்தட்ட ஒரு 8 மணிக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி விடுறாங்க. வீட்டுக்கு வந்துடுறாரு. இவருக்கு அன்னைக்கு போக வேண்டிய அந்த ஃபிளைட்டு கேன்சல் ஆயிடுதுங்க. இவரும் வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, இவருக்கு அந்த அடிப்பட்ட அந்த தலைவலி இருக்குது இல்லையா, அது கொஞ்சம் பயங்கரமா வலிச்சுக்கிட்டே தாங்க இருந்துட்டு இருக்கு. சரிப்பா என்னாச்சுன்னு சொல்லிக்கிட்டு அவங்க வீட்டில் எல்லாரும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எதனால விழுந்த, எப்படி விழுந்த, ஏன்னா ஒரு இளைஞன் டக்குன்னு விழுதுக்குள்ள ஒரு அறிகுறியும் கிடையாது, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு இந்த மாதிரி நெருப்பை பத்த வைக்கும்போது எனக்கு முன்னால கிட்டத்தட்ட 4-5 பேர் நின்னாங்க. எல்லாமே ஆண்களா தான் இருந்தாங்க. அதுவும் ஒரே ஒரு பெண் மட்டும் அதுல இருந்தாங்க. பயங்கர கொடூரமா இருந்துச்சு அந்த உருவங்களை பாக்குறதுக்கு. நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொன்னா அவங்க அப்பா திட்டுறாரு. என்னடா இந்த காலத்துல போய் பேய் பிசாசெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்கிற, அது நம்ம வீட்டுக்குள்ளே வந்திருக்குன்னு சொல்ற. நம்ம குலதெய்வமான முனியப்ப எங்க பக்கத்துல இருக்கிறாரு. அதாவது முனீஸ்வரன் மற்றும் கருப்பண்ணசாமி இவங்களுடைய குலதெய்வமா இருந்துட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் வீட்டுக்குள்ள வச்சு வழிபட்டு இருக்கணும், நீ என்னடா பேசுற அப்படிங்கறது மாதிரி கத்தி விட்டுறாருங்க. இருந்தாலும் அந்த இடத்துல இவர் சொல்றத அவங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்க யாருமே நம்பலை. இவன் எதுக்கோ அடிபட்டு கீழே விழுந்துட்டான், வலிகி விழுந்துட்டான், அதை மறைக்கிறதுக்காக அவன் அப்படி பேசுறான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு அப்படி விட்டுறாங்க. ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு மைண்டுக்குள்ளாடி மட்டும்தாங்க அந்த உருவங்கள் அப்படியே கண்ணுல பதிஞ்சது அப்படியே இருந்துட்டு இருக்குது. அவருடைய ரூமுக்கு போறதுக்கு அவர் பயப்படுறாரு. அதனால அன்னைக்கு அவருடைய தம்பியோட ரூம்ல தான் தங்குறாரு. கிட்டத்தட்ட இனிமேல் 15 நாள் கழிச்சு தான் போக முடியும். இந்த தையெல்லாம் எடுத்த பிறகுதான் பிளைட் ஏற முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் ஆயிருதுங்க. சரின்னு சொல்லி இவரும் என்ன பண்றாரு அப்படின்னா, சரி தம்பியோட ரூம்ல தங்கிட்டு இருக்காருங்க. கிட்டத்தட்ட நள்ளிரவு ஒரு 2 மணி இருக்கும். இவருக்கு அந்த வெட்டுப்பட்ட இடம், அதாவது அடிபட்டது பாத்தீங்களா, அந்த இடம் வந்து பயங்கரமா வலிக்க ஆரம்பிச்சிருது. அதாவது இந்த விங்குன்னு அவருக்கு ஒரு மாதிரியான வலி கொடுக்க ஆரம்பிச்சிருது. இவர் வலியை பொறுக்க முடியாம கத்திடுறாரு. லாஸ்ட் அம்மா எனக்கு வலிக்குது அப்படின்னு சொன்னா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு அன்னைக்கு நைட்டே கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்படி கூட்டிட்டு போய் என்ன பண்றாங்க அப்படின்னாக்கி செக் பண்றாங்க. செக் பண்ணும்போது அவருக்கு பெரிய அளவில் எந்த அடி இல்லைங்க. அதாவது சதை மட்டும்தாங்க விட்டுருக்கு, வேற மாதிரியான அடிகள் எதுவும் இல்லை. அது நரம்பு கூட கட்டாகல, ஆனா ரத்தம் நிறைய போயிருக்குது, அதனால நரம்பு கட்டாகி போகல அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் டாக்டர்ஸும் சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தாலும் வலி நிற்க மாட்டேங்குங்க, மறுபடியும் வலி கூடிக்கிட்டே போகுது. சரி நம்ம ஒன்று பண்ணுவோம், நம்மளுடைய முனீஸ்வரன் மற்றும் கருப்பண்ணசாமியுடைய திருநீர் இருக்கு இல்லையா, கொஞ்சம் போட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறது மாதிரி அவங்க அப்பா தாங்க அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பூஜாரையில இருந்து அந்த திருநீரை எடுத்துட்டு வந்து தன்னுடைய மகனுக்கு, அதாவது நிர்மலுக்கு வந்து போட்டு விடுறாருங்க. நிர்மலுக்கு போட்டு விட்டுக்கிட்டு அந்த இடத்துல அவரும் போயிடுறாரு. அதுக்கு பிறகு இவர் கொஞ்சம் தூங்குறாரு. அந்த வலி கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடுச்சு. அப்படியே கொஞ்சம் தூங்கவும் ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு நள்ளிரவு நேரத்துல ஒரு அனத்தல் சத்தம் அந்த ரூமுக்கு உள்ளாடி கேட்குதுங்க. அது எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா,
இந்த யாரோ அந்த ஏதாவது விழுங்கிக்கிட்டு அதை இந்த விக்கல் எடுக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி விக்கல் வந்து அப்படிங்கிறது மாதிரியான அந்த சத்தம் வந்து அதுக்கு உள்ள கேட்டுக்கிட்டே இருக்குது. அவருடைய ரூமுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்குது. அதாவது அவர் ரூம் இல்லை, தம்பியுடைய ரூம்ல. தம்பியும் பக்கத்தில் படுத்திருக்கிறாரு. அப்படி அந்த சத்தம் கேட்க ஆரம்பிச்ச உடனே இவருக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஒருவேளை அந்த கொக்குகள் சத்தம் போடும் பார்த்துருக்கீங்களா, ஒரு மாதிரியான அந்த விக்கு விக்குன்னு சொல்லி இழுத்து இழுத்து ஒரு சத்தம் போடும், அந்த மாதிரி ஏதோ தான் வெளியே சத்தம் கேட்குதோ இல்லை வீட்டுக்குள்ளே தான் கேட்குதான்னு சொல்லிட்டு முழிச்சிடுறாருங்க. முழிச்சவருக்கு ஒரு பேரதிர்ச்சி என்ன அப்படின்னா, இவருடைய தம்பி இருக்கிறாரு பார்த்தீங்களா, அவர் அந்த கட்டிலுக்கு மேலே ஒரு சின்ன ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஒரு காலம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த காலத்தில் ஒத்த விரல்ல நிற்கிறாருங்க. அதாவது பெருவரில் மட்டும் அந்த இதில் ஊனிக்கிட்டு அப்படியே நிற்கிறாரு. அப்படி நின்றுக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த கழுத்தில் அந்த கயரை போட்டு இருக்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி மாடுலேஷனில் என்னதோ பண்ணிட்டு இருக்கிறாரு. கையை வச்சு இப்படி இப்படிலாம் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. டே தம்பி கீழே இறங்கடான்னு சொல்லி இவர் கத்துறாருங்க. ஆனால் அவர் அப்படியே குனிஞ்சு இவரை ஒரு பார்வை பார்க்குறாருங்க. அந்த பார்வை எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறந்து போன அந்த அண்ணி இருக்கிறாங்க இல்லையா, இவரை வந்து 2வது லவ் பண்ணாங்க, கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க தூக்கு மாட்டிட்டு இறந்தாங்க இல்லையா, அந்த பெண்ணுடைய பார்வையை இந்த நபருடைய கண்ணில் அப்படி தெரியுது, இவருடைய தம்பி கண்ணில் தெரியுது. இவர் பார்த்துட்டு அரண்டுறாரு. ஐயோ இது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் கதவை திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. கதவை போட்டு தட்டுறாரு. ஏன்னா இவருக்கு அந்த மைண்ட் செட்டு சரியில்லை. அந்த இடத்துல வந்து அந்த கதவை திறக்கணும், நம்ம தான் திறந்து வெளியே போகணுங்கிறதுலாம் தெரியல. அந்த இடத்துல கதவை போட்டு தட்டிட்டு இருக்கிறாரு. அவங்க அம்மா அப்பாவும் வெளியே இருந்து சத்தம் கேட்டு அவங்க வந்து என்னடா கதவை திறடா, உள்ளதானடா லாக் பண்ணியிருக்க அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கப்புறம் தாங்க கதவை திறந்துருக்கிறாரு. கதவை திறந்தோன்னா அவங்க அம்மா அப்பா உள்ள வந்துடுறாங்க. உள்ள வந்து பார்த்தா தம்பி இந்த மாதிரி அப்படி பயங்கரமாட்டு அப்படி நின்றுட்டு இருக்கிறாரு. அதை பார்த்து இவங்க அப்பா அம்மா கூட நல்லா பயந்துட்டாங்க. என்ன அப்படின்னா, இந்த பையன் நிற்கக்கூடிய கோலமே சரியில்லையே, இங்கே என்ன நடக்குது, ஐயா முனீஸ்வரா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அப்பா கத்திக்கிட்டு கொஞ்சம் திருநீர் அள்ளிட்டு வந்து அப்படி வீசுறாருங்க. வீசின பிறகு தாங்க இவர் சரட்டுன்னு கீழே விழுறாரு. கீழே விழுந்தவரை அந்த தூக்கி எடுத்து அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய சேர்ல உட்கார வைக்கிறாங்க. என்னடாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது அந்த பையன் ஒரு விஷயத்த சொல்றான். அதாவது இவருடைய தம்பி ஒரு விஷயத்த சொல்றான். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அண்ணி வந்தாங்க வீட்டுக்கு, நான் தான் கதவை திறந்து விட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவருக்கு கனவுல அது நடந்திருக்கு. அண்ணி வந்திருக்கிறாங்க, கதவை ஓப்பன் பண்ணி விட்டது இந்த பையன் தான். அவன் தான். அதுக்கு பிறகுதான் அந்த பெண் வந்து உள்ள வந்திருக்காங்க. உள்ள வந்த பிறகு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல இப்படிங்கிற விஷயத்த வந்து நம்மளுடைய நிர்மலுடைய தம்பி தாங்க சொல்றாரு. இதை கேட்டோன்னா, எப்பா இங்க ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, நீங்க தயவு செய்து ஏதாவது ஒரு மாந்திரிகரையோ ஏதாவது ஒரு சாமியாரை யாராவது கூட்டிட்டு வந்து பாருங்க, இல்லைன்னா இது நம்மளை சும்மா விடாது அப்படிங்கிற மாதிரி இவங்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி எதுவுமே புரியலைங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு மறுநாள் விடியுதுங்க. இவங்க 4 பேருமே தூங்கவே இல்லை. அந்த ஹாலில் வந்து அப்படியே டிவியை போட்டுக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க அப்பா அம்மாவுக்கும் தூக்கமே கிடையாது, அவங்களும் அப்படிதான் இருந்துட்டு இருக்கிறாங்க. மறுநாள் விடியறது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு அவங்க அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா, பாண்டிச்சேரியில், அதாவது அவங்களுக்கு தெரியக்கூடிய சில ஆட்கள் மாந்திரிகர்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கோவில் பூசாரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரே நாள் பகல்ல வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க நம்மளுடைய நிர்மல் மற்றும் அவங்க அப்பா 2 பேருமே. அப்படி தேடி அந்த ஏரியா ஃபுல்லாவே தேடிட்டாங்க. அதாவது அந்த அவங்களுக்கு தெரியக்கூடிய இடமெல்லாம் தேடுறாங்க. ஆனால் கோவில் பூசாரிங்க இருக்கிறாங்க. அவங்க இந்த மாதிரி பேய் விரட்டுறதுலாம் கிடையாது, நீங்கள் கோவிலுக்கு வாங்க நாங்கள் பார்த்துக்கிடுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. மற்ற மாதிரி மாந்திரீகம் தெரிந்த ஒரு ஆட்கள் இருந்த மாதிரி அவருக்கு கிடைக்கலைங்க. அப்படியே இருக்கும்போது தான் ஒரு கோடாங்கியை பற்றி இவங்க கேள்விப்படுறாங்க. அந்த கோடாங்கியையும் போய் பார்க்குறாங்க. அவரும் வீட்டுக்கு வர்றாரு. உள்ள உட்கார்ந்தவர் திடீர்னு ஐயோ என்னால் இதெல்லாம் செய்ய முடியாது அப்படிங்கிறது மாதிரி பயந்துக்கிட்டு எழும்பி நிற்கிறாருங்க. என்னடா இது, என்ன ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கே இருக்கக்கூடியவங்க, அதாவது நம்மளுடைய நிர்மலுடைய அப்பா தான் கேட்குறாரு, என்னாச்சு சாமி என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த வீட்டில் கிட்டத்தட்ட 4 பேருடைய ஆன்மா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 4 பேருடைய ஆன்மாவை என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்குறாங்க. ஆல்ரெடி இவங்க மகன் இறந்துருக்கிறாரு. அதன் பிறகு அந்த பெண்ணு, அதாவது இவங்க அத்தையுடைய மகள் இறந்து போயிருக்கிறாங்க. இப்படி தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 பேருடைய ஆன்மா இருக்குது அப்படின்னு சொன்னால் சரி ஓகே, ஒருவேளை நம்மளுடைய தாத்தா பாட்டி அப்பா அம்மா யாராவது இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி கோணத்தில் கேட்கும்போது இல்லை, 4 பேருமே இளம் பிராயம், அதாவது இளமையாக இறந்து போன 4 பேருடைய ஆன்மா இந்த இடத்துல நின்றுட்டு இருக்குது, உங்கள் குடும்பத்தையே சும்மா விடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்குதுங்க. அப்படி நாங்கள் என்ன தப்பு பண்ணோம், இந்த ஆன்மாக்களுக்கு நாங்கள் என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கே ஒன்றும் புரியலை. ஏன்னா இவங்க உண்டு, இவங்க வேலை உண்டு அப்படின்னு இருக்கக்கூடிய ஆட்கள் தான் நம்மளுடைய நிர்மலுடைய குடும்பம். ஆனால் இது ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடவே முடியலைங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த 4 ஆன்மாக்களும் பயங்கர உக்கிரமாக இருக்குது, அதனால நீங்கள் என்கிட்டலாம் முடியாது, அதாவது என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது, நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கேரளாவில் இருக்கக்கூடிய நம்பூதிரிகள் யாரையாவது ஒரு ஆளை பார்த்து இந்த விஷயத்த எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாருங்க. அவர் 10 காசு கூட வாங்கல, அங்கிருந்து கிளம்பிட்டாரு, எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு. ஏன்னா அவரால் அதை சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரும் போயிடுறாரு.
என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு அதுக்கு பிறகு கையும் ஓடலை, காலும் ஓடலைங்க. இந்த பிரச்சனை மூவ் ஆக ஆரம்பிச்சதுலேருந்து அடுத்தடுத்த பிரச்சனை இவங்க வீட்டுக்குள்ள புயலா வீச ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அப்பா வந்து ஒரு புல்லட் வச்சிருக்கிறாருங்க. அதாவது நிர்மலுடைய அப்பா. அந்த புல்லட்டை எடுத்துக்கிட்டு அவர் வெளியே போகும்போது அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. அப்படி ஆக்சிடென்ட் ஆகும்போது என்ன ஆச்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சுடுகாட்டு பக்கத்துக்குள்ளாடி வண்டி உள்ளே இறங்கிருதுங்க. அதாவது நள்ளிரவு நேரத்தில், அதுவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 மணி அளவில் அவர் ஹோட்டலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது, அதாவது இவங்க பேரில் ஒரு ஹோட்டலில் அங்கே இருந்துட்டு இருக்குது. அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கிறாரு. அதை கலெக்ஷன் போடக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி கலெக்ஷனை வாங்கிக்கிட்டு ரிட்டர்ன் வரும்போது நள்ளிரவு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10:30 மணி இருக்கும். இவங்க ஏரியா அந்த இடம் வந்து கொஞ்சம் கருவேல காடுகள்லாம் நிறைஞ்சு போன ஒரு இடமா தாங்க இருந்திருக்குது. அந்த ரூட்டு வழியா இவர் வண்டியை உள்ள விடும்போது ஒரு சுடுகாடை தாண்டி தான் போனோம். அது இவங்க ஊரை சேர்ந்த சுடுகாடு கிடையாது, இன்னொரு பக்கத்து ஊரை சேர்ந்த ஒரு சுடுகாடு. அதுகிட்ட வரும்போது அவருடைய புல்லட்டை யாரும் அப்படி திருப்பி இருக்காங்க. அப்படி திருப்பி அந்த வண்டி அப்படி உள்ள போயிருதுங்க. அதாவது இடது பக்கத்தில் அப்படி இறங்கி உள்ளே போயிருக்கு. இது பிரேக் சவுட்டி பார்க்குறாரு, வண்டி நிற்கவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் உள்ளே போய் தாங்க வண்டி கீழே விழுந்துருக்குது. அதில் வந்து இவருடைய காலில் அடிபட்டுருது. அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்குள்ளே அவருக்கு வேறு எதுவுமே நடக்கல. இவர் முனீஸ்வரான்னு சொல்லி அந்த இடத்துல கத்த ஆரம்பிச்சிட்டாரு. இவருக்கு புரிஞ்சிட்டு ஏதோ ஒன்று நம்மளை அட்டாக் பண்ணுது அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டு முனீஸ்வரான்னு கத்தி தாங்க அந்த 100 மீட்டர் தாண்டி அதை விட்டுட்டு ஓடி இருக்கு. அதன் பிறகு என்னன்னா, அந்த புல்லட் அங்கேருந்து எடுத்துக்கிட்டு அவரால் வர முடியலை. காலோட சரிஞ்சு விழுந்தனால காலில் அடிபட்டுருச்சு. மறுபடியும் அங்கேருந்து கால் பண்ணி அவருடைய தெரிஞ்ச உறவினர்களெல்லாம் வர சொல்லி தாங்க அந்த புல்லட்டையும் எடுத்துக்கிட்டு அவரையும் வெளியே கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்படி அவருடைய நிலைமை இப்படி ஒரு பிரச்சனையில் போய் முடியுதுங்க. அதே மாதிரி அவங்க அம்மா சமயக்கட்டில் வேலை செய்துட்டு இருந்திருக்காங்க. அந்த டைமில் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வீட்டில் 3 வகையான அடுப்பு வச்சுருக்காங்க. ஒன்று வந்து கேஸ் அடுப்பு, வெளியில் விறகு அடுப்பு, இது போக மண்ணெண்ணெய் ஸ்டவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டவ்வும் வச்சுருக்காங்க. அதில் இந்த டீசலை வாங்கி ஊற்றி அந்த மாதிரி பற்ற வைப்பாங்க. அதாவது சுடுதண்ணியெல்லாம் பற்ற வைக்கிறதுக்காக பற்ற வைப்பாங்க. அது நல்ல வேளை அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த கேஸ் ஸ்டவ்வை எப்போவுமே வீட்டுக்குள்ளே வச்சு தான் பற்ற வைப்பாங்க. அன்னைக்கு சரி சுடுதண்ணியை வெளியே வச்சே பற்ற வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா அவர் வந்து குளிச்சுக்கிடுவார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எடுத்து கொண்டு போய் வெளியே வச்சு பற்ற வச்சுருக்குறாங்க. பற்ற வச்சுக்கிட்டு அவங்க திரும்பும்போது அது வெடிச்சிருக்கு, டமார்னு வெடிச்சிருக்கு. நல்ல வேளை பக்கத்தில் யாரும் இல்லை அந்த இடத்துல. அதாவது கொஞ்சம் இவங்க வீட்டு பக்கத்தில் வந்து அடுத்த வீடுகள் வந்து ரொம்ப நெருங்கிலாம் கிடையாது, கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால பெரிய அளவில் பிரச்சனை ஆகலைங்க. இந்த மாதிரி ஸ்டவ் வெடித்ததில் அவங்க அம்மாவுடைய காது இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் சவுண்டு கேட்குறது கொஞ்சம் குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதன் பிறகு அவங்க அம்மா பின்னால் இந்த ஊதுபத்தி வாசனையோட நள்ளிரவு நேரத்தில் யாரோ பின்னாலேயே நடந்துக்கிட்டு இருக்க மாதிரி அடிக்கடி ஃபீல் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க வீட்டுக்குள்ளே அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிச்சிருக்குது. அதே போல் நிர்மலுடைய தம்பி இருக்கிறார் இல்லையா, அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டுங்க, அதாவது அவர் லவ் பண்ணிட்டு இருக்கிறார் ஒரு பொண்ணை. அந்த பொண்ணுக்கு உடம்புல திடீர்னு அவங்க அன்னியுடைய அந்த ஆன்மா இருக்குது பார்த்தீங்களா, அது உள்ளே வந்துடுது. உள்ளே வந்து இவருடைய கழுத்தை பிடிச்சி நெரிச்சிருக்குங்க பயங்கரமாட்டேன். ஏன்னா இவங்க ஒதுக்குப்புறத்தில் எங்கேயோ சந்திக்கிறது வழக்கம், அங்கே வச்சு இது நடந்திருக்குது. அந்த பொண்ணை விட்டுட்டு இவர் ஓடவே செய்திருக்கிறாரு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து ஓடி இருக்கிறாரு நம்மளுடைய நிர்மலுடைய தம்பி. அப்படி இவங்க குடும்பத்தையே சுற்றி ரவுண்டு கட்டி யாரெல்லாமோ அடிக்கிறது மாதிரி பயங்கரமான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அப்பா சும்மா இல்லாமல் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அங்கேருந்து எப்படியாவது நம்ம கேரளா போகணும் சொல்லிட்டு இவங்களுடைய அண்ணன் தம்பிங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, ஒரு 3-4 பேர் இருக்காங்க. அதில் இவங்க மூத்த அண்ணனை பிடிச்சி அவர்கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க. இந்த மாதிரி கேரளாவிலேருந்து யாராவது ஓரளவு கூட்டிகிட்டு வந்துருப்பா, எங்களால் நடக்க வாங்க முடியலை, வீட்டுக்குள்ளே நாங்கள் செத்து போகும் போல இருக்குது, சீக்கிரம் இதை பண்ணு அப்படின்னு சொன்னோடனே அதே மாதிரி அந்த பெரியப்பா இருக்கிறார் இல்லையா, அவரு போய் ஒரு நம்பூதிரியை கேரளாவிலேருந்து கூட்டிகிட்டு வந்துருக்கிறாருங்க. அப்படி வந்த நம்பூதிரி வந்து அந்த வீட்டுக்குள்ளே வந்து இந்த பிரசங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை அந்த மாதிரி பிரசங்கம் வச்சு பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து அவரே அரண்டு போயிடுறாருங்க. என்னப்பா என்னடா செய்து வச்சிருக்கீங்க, இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறந்து போன 2 ஆன்மாக்கள் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் இறந்தது 4 பேர்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். என்ன அப்படின்னா, இவங்க அண்ணன் ஆக்சிடென்ட்ல இறக்கும்போது 3 நபர்கள் இருந்தாங்க. அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி செத்து போச்சு. இப்படி 4 பேருடைய மரணம் நடந்திருக்குது. ஆனால் அந்த 4 பேருடைய ஆன்மாவும் இங்கே தான் இருக்குங்க. அப்போ இதை கேட்டவுடனே அவங்களுக்கெல்லாம் அதிர்ச்சியாக இருக்குது. இது எதுக்கு நம்ம வீட்டில் வந்து இருக்கணும்? இப்போ நம்ம பிள்ளை இருக்குது, ஓகே, சரி, நம்ம வீட்டுக்கு வர வேண்டிய பிள்ளை இருக்குது, ஓகே, இந்த 2 நபருடைய ஆன்மாக்கள் ஏன் இங்கே வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி அங்கே எழுப்பப்படுதுங்க. அப்போ தாங்க நம்பூதிரி அந்த ஆன்மாக்களை வந்து ஒவ்வொன்றாட்டு வர வைக்கிறாரு. யாருக்கு மேலே அப்படின்னா நிர்மலுடைய உடம்புல தான் வர வைக்கிறாரு. அப்படி வர வைக்கும்போது முதல்ல வர்றது யார் அப்படின்னா மணிகண்டன் அப்படிங்கிற நம்மளுடைய நிர்மலுடைய அண்ணன் இருக்கிறாரு, அவர் பேர் தான் மணிகண்டன். அவர் தாங்க வர்றாரு. வந்த அந்த ஆன்மா நிர்மலுடைய உடம்புல இருந்துக்கிட்டு, நான் தெரியாதனமாக பெரிய தப்பை பண்ணிட்டேன், அதனால தான் நமக்கு இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு பயங்கரமாக கத்திக்கிட்டு அலற ஆரம்பிச்சிட்டாருங்க.
என்னடா செய்தன்னு சொல்லிட்டு அப்பாவே கேள்வி கேட்கிறாரு. அந்த நம்பூதிரி எந்த கேள்வியும் கேட்கல, நீங்களே கேட்டுக்குங்க அப்படின்ட்டாரு. அதாவது கேட்க ஆரம்பிக்கிறாரு நம்மளுடைய நிர்மலுடைய அப்பா. அந்த இடத்துல என்னடா பண்ணி தொலைச்ச அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தாங்க விஷயத்த சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இவங்க பாண்டிச்சேரியில் நிறைய சரக்கு கிடைக்கும், இதெல்லாம் வாங்கிக்கிட்டு இவங்க தனியா எங்கேயாவது ஒரு தீவு மாதிரி இருக்கக்கூடிய இடத்துக்குலாம் போய் இருந்து தண்ணி அடிக்கிறதெல்லாம் வழக்கங்க. அதாவது ஒரு தனி காட்டுக்குள்ள இருந்து தண்ணி அடிக்கிறது வழக்கம். அப்படி இவங்க தண்ணி அடிச்சுட்டு இருந்திருக்காங்க இந்த 3 நபர்களும். அப்படி 3 நபர்களும் தண்ணி அடிச்சுட்டு இருக்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல போதை ஆயிட்டாங்க. அதாவது 3 பேருமே நல்ல போதை. இந்த அத்தை போதையில அங்கே இருக்கக்கூடியது ஒரு நபர், அதாவது இவருடைய, அதாவது நிர்மலுடைய அண்ணனுடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்க இல்லையா, அதில் 2 பேரில் ஒருத்தருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஒருத்தர் வந்து இப்போ தான் நிச்சயதார்த்தம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் அவருக்கு கல்யாணம். அதுக்கு பிறகு நம்மளுடைய நிர்மலுடைய அண்ணனுக்கு 6 மாசத்துல கல்யாணங்க. அதாவது இவங்க அத்தை மகளை பேசி வச்சிருந்த அந்த ஒரு சிச்சுவேஷன் அது ஓடிட்டு இருந்த டைம். அப்படி இருக்கக்கூடிய இந்த 3 பேரும் அந்த பாண்டிச்சேரிக்குள்ளாடி, அதாவது ஒரு சவுக்கு தோப்பு அப்படின்னு சொல்றாங்க, அந்த சவுக்கு மரங்கள் நிறைய இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தோப்புல தான் கிட்டத்தட்ட சாயந்தரம் 6-6:30 மணி இருக்குங்க. அந்த டைம்ல தான் இவங்க குடிச்சுக்கிட்டு அங்கே இருந்து ஜாலியா இருந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்துக்கு அந்த இடத்துக்கு ஒரு பையன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணை அங்கே பைக்கில் கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவன் என்ன கணக்கில் கூட்டிட்டு வந்தான் அப்படிங்கிறது வேற ஒரு விஷயம். அதாவது தப்பு நடக்கிறது இப்போ சகஜமாயிட்டே தான் இருக்குது. இருந்தாலும் அந்த பையன் அந்த நேரத்துக்கு அந்த பொண்ணு அங்கே கூட்டிட்டு வந்த டைம்ல இவங்க 3 பேரும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, குடி போதையில இருந்தாங்க இல்லையா, இவங்க அந்த விஷயத்த பார்த்துட்டாங்க. அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறதா பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு இவங்க அந்த குடி வெறியில போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த பையனை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பையனை அடிக்க ஆரம்பிச்சோன்னா அந்த பையன் என்னன்னா, அந்த பொண்ணு அங்கே விட்டுட்டு ஓடிட்டான். இவனுங்க 3 பேரும் சேர்ந்து அந்த பொண்ணுக்கிட்ட தப்பா நடந்திருக்கிறானுங்க. அப்படி நடந்து முடிஞ்சிருது, அந்த விஷயமே முடிஞ்சிருது. ஆனா அந்த இடத்துல அந்த பொண்ணுகிட்ட தப்பா நடக்கக்கூடிய அந்த டைம்ல அங்க ஒரு சங்கு, அதாவது சங்கு ஊதக்கூடிய சத்தம் கேட்டிருக்குங்க அந்த ஏரியாக்குள்ள. எங்க இருந்து அந்த சங்குடைய சத்தம் கேட்டுது அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு தெரியல. ஆனா அந்த சங்கு சத்தம் இவங்களை கிராஸ் பண்ணி போன உடனே இவங்களுடைய அந்த போதை வந்து அப்படியே இறங்கிருச்சு. அந்த பொண்ணை வந்து அனுப்பி விட்டாங்க, ஓடிருன்னு சொல்லி விரட்டி விட்டாங்க. அந்த பொண்ணு ஓடிடுச்சு. ஆனா இவங்க 3 பேருக்கு அப்பந்தான் தெரியுது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்கிறோம். ஏன்னா ஒருத்தர் கல்யாணமானவர், இன்னொருத்தருக்கு 15 நாள்ல கல்யாணம், இன்னொருத்தருக்கு 6 மாசத்துல கல்யாணம். இப்படி இருக்கக்கூடிய நம்ம இப்படி ஒரு தப்பை பண்ணிட்டோமடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சங்கு சத்தம் வந்தது பாத்தீங்களா, இந்த சத்தம் வந்து கிராஸ் பண்ணி அது போயிடுச்சு. இந்த பொண்ணையும் விட்டாங்க. இவங்க ரிட்டன் வந்து அந்த அவங்க பைக்கு கிட்ட வந்திருக்காங்க. ஒரே பைக்ல 3 பேர், பல்சர் பைக் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இந்த பைக்ல ஏறி இருக்காங்க. ஏறின இவங்க வேகத்தின் உச்சிக்கு அந்த வண்டியை ஓட்டியிருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லாங்க. அப்போ அவங்க பயங்கர போதையாக இருந்திருக்காங்க. அவ்வளோ நேரத்துக்குள்ள போதை குறைஞ்சி மறுபடியும் போதை தலைக்கு ஏறி இவங்க வந்த வேகத்தில் ஒரு வளைவுங்க, அது ஒரு நல்ல சரிஞ்ச வளைவு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த வளைவில் கட்டுப்பாட்டை இழந்து ஒரு செவுரில் கொண்டு போய் இந்த வண்டியை விட்டுறாங்க. விட்ட இடத்துல அதாவது தலை வாயெல்லாம் உடையப்பட்டு அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமான சாவு அந்த 3 பேருக்கும் ஏற்பட்டிருக்குங்க. ஆனால் இது எதனால நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்பூதிரி சொல்கிறாருங்க. இவங்க ஒரு பொண்ணை இது பண்ணிட்டு அனுப்புனாங்க இல்லையா, அந்த பொண்ணு என்ன தெரியுமா பண்ணிச்சு, வந்தது காதலன் கூட கிடையாதுங்க, அது கணவன், அதாவது ஹஸ்பண்டு. அது தெரியல அவங்களுக்கு, அதாவது இவங்க 3 பேருக்கும் தெரியல. கணவன் மனைவி அவங்க வீட்டில் வந்து நிறைய குடும்பங்கள் சேர்ந்துருக்கிறதுனால அவங்களுக்கு வீட்டுக்குள்ளே இணை சேர முடியலை அப்படிங்கிறதுனால அந்த இடத்துக்கு அப்படி வந்தப்போ அவங்க மூவ் பண்ணிட்டாங்க. அதனால நடந்துருச்சு. இந்த பிரச்சனைனால அந்த பெண் வந்து அந்த வீட்டுக்கும் போக முடியல. என்ன அப்படின்னா, கணவனே வந்து பெண்ணை, அதாவது அந்த பொண்ணை வந்து சந்தேகப்படக்கூடியவன் ஆல்ரெடி இந்த 3 பேரும் இந்த மாதிரி பண்ணிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, போற வழியில இருக்கக்கூடிய ஒரு புளிய மரத்துல தூக்க மாட்டிட்டு இறந்து போயிருக்குங்க. அந்த பெண் இறந்த பிறகு அந்த பெண்ணுடைய சாபம் தாங்க இவங்களை பின்தொடர ஆரம்பிச்சிருக்குது. அதாவது இவங்க 3 பேரையும் கொன்னே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு அந்த பெண்ணுடைய ஆன்மா வந்திருக்குங்க. அப்படி வந்துதான் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, இந்த 3 பேரையும் இந்த மாதிரி போட்டு தள்ளிடுச்சு. இப்படி போட்டு தள்ளின பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னா, இவரை கல்யாணம் பண்ணியே தீரணும், அதாவது நிர்மலை கல்யாணம் பண்ணணும்னு 2வது அந்த பொண்ணு ஆசைப்பட்டது இல்லையா, அத்தையுடைய மகள். ஆனா அந்த பொண்ணு இவங்க அண்ணனு கூடயும் ஒண்ணு மண்ணுமா இருந்திருக்குங்க. அதை யாரு பார்த்துருக்கா அப்படின்னா, நிர்மல் பார்த்துருக்கிறாரு. அதனாலதான் நிர்மலுக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அடிச்சு ஒதுங்கினது. இந்த விஷயங்கள்லாம் கிடந்து குழம்ப ஆரம்பிக்குது. அந்த இடத்துல இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அதாவது இந்த நம்பூதிரி என்ன பண்றாருன்னா, இந்த கேட்டு விஷயங்கள் அதை சொல்ல வச்சுக்கிட்டு இந்த இடத்துல நம்பூதிரி அடுத்த ஒரு விஷயத்த கேட்கிறாரு. சரிம்மா, உனக்கு ஒரு பிரச்சனை நடந்துச்சு, ஓகே, அந்த பொண்ணை எதுக்காக நீ கொன்ன அப்படின்னு கேட்கிறாருங்க. இங்க இருக்கக்கூடிய நிர்மலுடைய அப்பா அம்மால இருந்து எல்லாருக்குமே வந்து அது கேட்கும்போது பயங்கரமான அதிர்ச்சி. என்ன அப்படின்னா, அந்த பொண்ணை இது எதுக்கு கொன்னுச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இந்த பொண்ணை நான் பட்ட கஷ்டத்தை படணும்னு நினைச்சேன், அதனாலதான் கொன்னேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு
அந்த பெண் சொல்லுதுங்க. அதாவது ஆல்ரெடி இந்த தூக்கு மாட்டிக்கிட்டு அந்த புளிய மரத்தில் தூக்கு மாட்டி இறந்து போன அந்த பெண் வந்து சொல்லுதுங்க. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு உனக்கும் அவங்க 3 பேருக்கும் பிரச்சனை முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் என் குடும்பத்தை எதுக்கு நீ இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதை பண்ண சொன்னதே இவன் தான் அப்படிங்கிற மாதிரி நிர்மலுடைய அண்ணன் மணிகண்டனுடைய பேரை எடுத்து போடுதுங்க. இப்படி ஒவ்வொருத்தரையா உள்ள வர வச்சு நிறைய கதைகள் கேட்குறாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாட்டு கதைகள் சொல்ல ஆரம்பிக்குது. ஆனா இந்த 4 ஆன்மாக்களும் என்ன அப்படின்னா நம்ம நிர்மலை தாங்க குறி வச்சுக்கிட்டே இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி கடைசி வரைக்கும் அதுகளால சொல்ல முடியல. எதுக்கு எல்லாம் ஆளுக்கு ஒரு காரணம், அந்த மாதிரி இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்குது. ஆனா ஒரே காரணம் மட்டும் யாருமே சொல்லலைங்க. நிர்மல் இங்கே தான் இருந்தாகணும், நிர்மல் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டே இருக்குதுங்க. ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்த நம்பூதிரி இதுக்கு மேலே உங்களை விட்டு வச்சிருந்தா சரியாகாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு கலயம் அப்படின்னு சொல்லக்கூடிய கலசம்னு சொல்லுவாங்க, அந்த மண், அதாவது பச்சை மண் சட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மண் சட்டியில் வந்து இந்த ஆன்மாக்களை அடக்கிடுறாருங்க. அதாவது அங்கே இருந்த 4 ஆன்மாக்களையும் கட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய கடற்கரைக்கு கொண்டு போய் அதை கடல்லே கரைச்சி விட்டுறாரு. அப்படி அந்த ஆன்மாக்கள்கிட்ட இருந்து இவங்களுக்கு விடுதலை கிடைச்சிருது. நம்மளுடைய நிர்மல் வந்து என்ன ஆயிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வரைக்கும் பொண்ணே கட்டலை. கல்யாணங்கிற பேச்சு எடுத்தாலே ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆவார். அப்படியே இல்லைன்னா வரக்கூடிய வரன்கள் எதுவுமே இவருக்கு நிலைக்காது. அந்த மாதிரி கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் அவர் கல்யாணம் பண்ணாமல் தான் இருந்துட்டு இருக்கிறாரு. வெளிநாட்டுக்கும் போக முடியலை, எந்த வேலையும் கிடைக்காது, எங்கே வேலைக்கு போனாலும் அது பிரச்சனை ஆகிடும். அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு கிட்டத்தட்ட 2023 வரைக்கும் அவர் பயங்கரமாக கஷ்டப்பட்டு இருந்தார். அதன் பிறகு தாங்க நம்ம கிட்ட வந்தார். அதாவது என்கிட்ட வந்து அந்த விஷயத்த சொன்னார். இந்த மாதிரிலாம் நடந்துருச்சு, அந்த நம்பூதிரி பார்த்தேன், இந்த நம்பூதிரியை பார்த்தேன், ஏகப்பட்டு வேற பார்த்துட்டேன், வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லியிருந்தாரு. அதன் பிறகு என்கிட்ட இருக்கக்கூடிய சில விஷயங்களை கொடுத்து முடிஞ்ச அளவில் நீங்கள் தப்பிச்சு போங்க அப்படிங்கிற மாதிரி செய்து கொடுத்தேன். இப்போ அவர் மலேசியாவில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. ஒரு நிறைவான சம்பளம் கிடைச்சிட்டு இருக்கேன்னா இப்போ நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படிங்கிறது மாதிரி வந்து எனக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருந்தாரு. ஆல்ரெடி இந்த கதையை வந்து அவர் சொல்றதுக்கு முன்னாலே நான் பல விஷயங்களாட்டு அதை நோண்டி பார்த்து எடுத்துக்கிட்டேன். நிறைய சம்பவங்கள் இதுக்குள்ள ஏகப்பட்டது இருக்குது. ரொம்ப பேசினா ரொம்ப விரிவாட்டு போய்கிட்டே இருக்கும். அதனால முடிஞ்ச அளவில் இதை கொஞ்சம் சுருக்கமாட்டே ஒரு 30 நிமிஷத்துக்குள்ள முடிக்கிறது மாதிரியே நான் இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த சம்பவம் நமக்கு இப்படி தாங்க தெரியப்பட்டது. இந்த சம்பவத்தை அனுப்பி தந்த நம்மளுடைய நிர்மலுக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம இந்த சம்பவத்துக்கு, அதாவது இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளுடைய புதிய மனுஷ கதைகள், நாகா மனுஷம் மற்றும் மணி த பிளாக் சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கானை தட்டிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.